சாதாரணமான ஒரு ஆள் ஒரு அக்யூஸ்டுனா பழக்கப்பட்டு இருக்கும். அந்த கை காலைல ஒரு கையெழுத்து நைட்டு ஒரு கையெழுத்து போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கிடைக்கும். இவருக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் யோசிப்பார்ல அவருக்கு இதெல்லாம் தெரியாது. இதுவரையிலும் தெரியாது. இனிமேல்ட்டு இதை பண்ணாங்கன்னா பட் இதில் என்ன ஒரு சூழ்ச்சோம்னா ஒருவேளை விஜய் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா 200% விஜய் கூட்டின்னு போயிடுவார். விஜயால தனியாலாம் சமாளிக்கிற அளவுக்கு சக்தின்றது வாய்ப்பே கிடையாது. படத்தில் காட்டலாம். இந்த பிருத்திவிராஜ் ஒரு படத்தில் பக்கத்தில் பயணம்னு நினைக்கிறேன். சார் லாஸ்ட் சீனில் எனக்கு தெரியும் சார் 100 பேர் அடிப்பீங்க, நீங்கள் அந்த படத்தில் அப்படி பண்ணீங்க, இந்த படத்தில் நீங்கள் இப்படி பண்ணீங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார், நான் தீவிரவாதி பாட்டு சுற்றிட்டு இருப்பான். தீவிரவாதி அந்த ரசிகன் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். அது நான் பார்த்தேன் அந்த படத்தில் ஹைஜாக் சீனில் நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா, அவன் பயந்துட்டு இருப்பான் அந்த ஹீரோ பிருத்திவிராஜ். பாவம், ஏன்டா இப்படி பண்ணுறாருன்னு அவர் ஒதுரில் இருப்பார், இவர் பக்கத்தில் இருக்கவர் ரசிகர். அது மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த விசாரணை வலயத்துக்கு உட்படுத்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் தீர்ப்புக்கு போல தண்டனைகள்லாம் போல விசாரணை வலயத்துக்கு உட்படுத்தப்பட்டாலுமே தாவைக்கால இப்போ தலைமை தான் வந்து அப்படியே தைரியமாக இருக்க மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. தொண்டர்கள் ஆல்ரெடி மனநிலை என்னன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டத்துக்கு போயிட்டு கொடி காட்டுறாங்க, போஸ்டர் அடித்து எடப்பாடியார் வாழ்கன்னு ஒட்டுறாங்க. அது என்னன்னா இந்த நன்றி கடன். எங்கள் ஆளை வந்து எங்கள் தலைவரை வந்து அரசியல் அவங்க நம்புறது அரசியல் காழ்ப்புடிச்சாங்க, திமுக பழிவாங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுனீங்க, அதனால் நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் கூட்டத்துக்கு நாங்கள் வரோம், அவ்வளோதான்.